வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். ஆமென். எடுத்துக்கொண்டீங்களா? ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஹல்லேலூயா. இந்த வசனம் தெரியாதவர் நபர்களே இல்லை. அநேகருக்கு இந்த வசனம் பரிச்சயமானது, தெரிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். இதை குறித்து ஆண்டவர் அநேக வேத வசனத்துக்கு தியானங்களையும் அதற்கான ரெஃபரன்ஸையும் கர்த்தர் கொடுத்தார். அதற்கே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பூரண சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் அநேக அற்புதங்களை செய்தார். எல்லா அற்புதங்களும் ஒரே மாதிரியே செய்தார். பர்த்திமே என்கிற குருடன் வந்தான். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கேட்டான். உடனே என்ன செய்தார் அவர்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று சொல்லி கேட்டு அவனை என்ன செய்தார்? தொட்டு அவனுக்கு சுகம் கொடுத்தார். அதே போல நம்ம வேறு இடத்துலையும் வாசிக்கிறோம். ஒரு குருடன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை தேடி வந்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்ன செஞ்சார்? சேற்றை என்ன செய்தார்? தன் உமிழ் நீரினாலே சேற்றை உண்டாக்கி அதை அவனுடைய கண்களிலே பூசி, இதை நீ சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொன்னார். ரெண்டுமே பார்வை அடையணும். அதை என்ன செய்கிறார்? அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேறுபடுத்தி அது அற்புதங்களை செய்கிறார். யவீரு என்கிறவன், என் மகள் வியாதியாக இருக்கிறாள், சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறான். ஆண்டவர் நான் உடனே வருகிறேன் என்று சொல்லி என்ன செய்தார்? போய் மகளை என்ன செய்தாள்? 12 வயதுள்ள மகளை எழுப்பினார். உயிரோடு மரித்தவளை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா, ஆமென். அதே உயிரோடு எழச் செய்தார் லாசருவை. அவர் உடனே வந்தாரா? இல்லை. 4 நாள் ஆயிற்றே, அவன் கல்லறையில் வைத்து விட்டாச்சே. அப்போ அற்புதங்களை செய்கிறவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆனால் அந்த அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னது? அது வேறுபடும், அது வித்தியாசமாக இருக்கும். ஆமே, நம்ம நினைச்ச மாதிரியே நடக்காது. அவர் ஒரே மாதிரியே அற்புதங்களை என்ன செய்கிறதில்ல, அவர் செய்கிறதில்ல. ஏன்? நம்மளுடைய உறுதித்தன்மையை அவர் என்ன செய்கிறார்? நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் வேதம் சொல்லுகிறது, ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை நம் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போமானால் நாம் அவரிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சபைக்கு வருகிறார்கள், தேவனை ஆராதிக்கிறார்கள், இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று சொல்லி வர்றாங்க. ஆனால் ஒரு சில நாட்களிலே ஜெபித்து பார்த்தாச்சு, சபைக்கு வர சொன்னாங்க, வந்தாச்சு, ஆனால் என்ன ஆகலை? இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கலையே, இன்னும் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படலையே, என் கடன் பிரச்சனை மாறவில்லையே, என் வியாதி சுகமடையவில்லை என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அந்த உறுதித்தன்மை நிலையில்லாமல் என்ன செய்கிறார்கள்? அவர் பின்வாங்கி போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார், நீ என்னிடத்தில் உறுதியாயிரு. தம்மிடத்தில் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன் அவனிடத்தில் என்ன செய்வார்? அவனுக்கு பூரண சமாதானத்தை நிச்சயம் தருவார். அவர் நம்முடைய நம்பிக்கையை வீணடிக்காத தேவன். ஹல்லேலூயா, ஆமென். 100க்கு 100 உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். நிச்சயம் அவர் நம்முடைய உறுதி தன்மையை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம எந்த அளவுக்கு விடாமல் இருக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம்
32ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 32:26. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட்டு நான் போக விட மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, யாக்கோபினுடைய வாழ்க்கையில் அவன் கோலும் கையுமாய் போனவன் இப்பொழுது 2 பரிவாரங்களோடு வருகிறான். வந்தவன் சந்தோஷமா வந்தானா? அவனுடைய இருதயத்தில் சமாதானம் இருந்துச்சா? இல்லை, மனசெல்லாம் அடிச்சுக்குது. ஐயோ, யார் வரா? என்னுடைய சகோதரன் என்னை பகைத்து என்னை கொல்ல ஆட்களோடு வருகிறான். தன் இருதயத்தில் ஒரு சமாதானமே இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் ஓடுறான். எனக்கு ஒரு சமாதானம் வேணும், எனக்கு ஒரு நிம்மதி வேணும், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். அவர் சொல்கிறாரு, போராடி ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது சொல்கிறாரு, அவனுடைய தன்னுடைய நிலைமையை மாற்றவே இல்லை. அவன் இன்னும், அவர் சொல்கிறாரு, உன் பேர் என்ன? யாக்கோபு. தன் பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால் எப்படி நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? உடனே அவர் சொல்கிறான், இல்லை, நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். நான் உம்மை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் உங்களை உறுதியாக பிடிச்சிக்கிறேன், உங்கள் கையை பிடிச்சிக்கிறேன், நாம் விடவே மாட்டேன். சில நேரங்களில் நான் வெளியில் போகணுன்னா பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க, நானும் வருவேன் என்ன செய்வாங்க, அடம் பிடிப்பாங்க. பாருங்கள், அந்த மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களுக்காக நாம் அடம் பிடித்து நிற்கணும். நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஜெபங்களுக்காக நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, என்னை கைவிடாதவரே, எனக்கு அற்புதங்களை செய்கிறவரே. ஆமென். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பூரண சமாதானம் உண்டாச்சு. நீ யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவா என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது. அவன் ஜெபித்ததுக்கு அப்புறம், அவன் போராடி ஜெபித்து அவன் போகிறான். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டதுக்கப்புறம் அவன் திரும்பவும் சகோதரனை காண்கிறான். ஒருவருக்கு ஒருவர் கண்ணீர் வடித்து முத்தமிட்டு சமாதானுடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது? சமாதானம் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு விடாமல் உறுதியாக இருக்கும் பொழுது யாக்கோபை போல நம்முடைய வாழ்க்கை மாறும், ஆசீர்வாதமாய் மாறும், ஒரு சமாதானம் உண்டாகும். ரூத் எழுதின புஸ்தகத்தை எடுத்து வாசிப்போமா? ஆண்டவரை விட்டு விடாமல் பற்றி கொண்டால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ரூத் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உறுதியாய் பற்றி கொள்ளுகிற அனுபவம் ரூத்தினுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அதனால தான் நகோமியை அவர்கள் ஓர்பால் என்ன செய்கிறாள்? முத்தமிட்டு, இனி என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டா. ஆனால் ரூத்து என்ன செய்கிறாள்? இல்லை, நான் உம்முடைய தேவன், என்னுடைய தேவன், நீங்கள் எங்கே போனாலும் நான் என்ன செய்வேன்? பின்பற்றி நான் வருவேன். வந்தா, விடாமல் நகோமி வந்தாள். பெத்லகேமுக்குள்ள நுழைகிறா, ஆண்டவரை பிடித்து கொள்ளுகிறா. ஆமென். அவளுடைய வாழ்க்கையே என்ன செய்கிறது? மாறி போனது. ஆமென். ஒரு புது வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாள். நீங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய கரங்களையும் உறுதியாய் பற்றி பிடிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலையும் ரூத்தினுடைய வாழ்க்கை ஒரு மறுரூபம் அடைந்தது போல, அவள் வாழ்க்கை மாறினது போல, எல்லாம் இழந்து போனவள், கணவனை இழந்து விட்டாள், உறவுகளை இழந்து விட்டாள், சொந்த ஊரை இழந்து விட்டாள். இப்பொழுது புதிய ஒரு இடத்திற்கு வருகிறாள். ஆனால் ஆண்டவரை மாற்றும் உறுதியாய் படித்து கொண்டாள். அவள் வாழ்க்கை மாறினது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் தொழில் நஷ்டமாக இருக்குது, நான் எது செஞ்சாலும் முடியல, என்னால் மேலே வர முடியல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குல்ல, நான் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து விட்டேன், எனக்கு ஒரு இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடைக்கல.
எப்படியாவது கடன் பிரச்சனையிலேருந்து மாறணும்னு நினைக்கிறேன், முடியலை. எனக்கு ஒரு மறு வாழ்வு கிடைக்குமா, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்குமா, எல்லாரும் ஆச்சரியப்படுகிற வண்ணமாய் மாறுமா? ரூத்தினுடைய வாழ்க்கை மாறினது. உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் இந்த முன்னுரையோடு கூட நாம் எவைகளில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவளிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். தொடர்ந்து வாசியுங்கள். மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். பாருங்க, வேதத்தில் இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்னா, ஒவ்வொரு நபர்களும் எப்படி ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிருந்தாங்க, எதில் அவர்கள் உறுதியாக நிலைத்திருந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி தான் நம்ம தியானிக்க போகிறோம். இதில் நாம் பார்க்கும் பொழுது, இப்பொழுது வாசித்த வேத பகுதியானது ஒரு கானானிய ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கானானியர்கள் யார் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாவத்திலே வாழ்கிறவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்த பொழுது அந்த கானானியர்கள் என்ன செய்தார்? தேவன் துரத்தி விட்டு யாரை அங்கே குடியமர்த்தினார்? இஸ்ரவேல் ஜனங்களை குடியமர்த்தினார். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள். அதனால தான் கானானிய ஸ்திரீ இங்கே வரும்போது வந்து கேட்கிறாள், தாவீதின் குமாரனே. தெரிஞ்சு வச்சிருக்கிறா, அவர் தாவீதினுடைய சந்ததியில் வந்தவர் என்று சொல்லி. பாருங்க, எனக்கு இறங்கும், என் மகள் கொடிய வேதனைப்படுறான்னு சொல்லி அவர் கேட்குறா. ஆண்டவர் என்ன சொல்றார் அதுக்கு? அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்போ என்ன நினைச்சிருப்பாங்க அங்கே? பாருங்க, அடுத்த வசனம் என்ன எழுதியிருக்கணும்? அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லைன்னு எழுதியிருக்கணும். அதற்கு பிரதியுத்தரமாக அப்படியே பார்த்துருப்பார். கானானிய ஸ்திரியை பார்த்து என்ன செஞ்சிருப்பார்? அப்படியே ஒரு பார்வை அப்படி பார்த்துட்டு என்ன செஞ்சிருக்காரா அப்படின்ட்டு என்ன செஞ்சிருப்பார்? ஒரு வார்த்தை சொல்லாமல் அப்படியே குமிஞ்சிட்டார். அப்போ அடுத்து அவள் என்ன செய்கிறா? அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. அப்போ அவள் கண்டுக்காமல் என்ன செய்கிறார்? ஆண்டவர் போகிறாரு. ஆனாலும் அவள் இயேசுவை விடுற மாதிரி இல்லை. கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவர் என்ன செய்கிறான்? வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் என்ன சொல்கிறாரு? அந்த ஸ்திரியை பார்த்து, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல. இந்த வார்த்தையை நம்மக்கிட்ட சொல்லியிருந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? போயா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்போம்? திட்டிட்டு கூட என்ன செஞ்சுருப்போம்? வந்திருப்போம். ஆனால் அவளோ என்ன சொல்கிறா? தாழ்மை உள்ளவளா, தான் அந்த விசுவாசத்தை அவர்கள் என்ன செய்கிறாள்? அந்த விசுவாசத்தில் அவர் தாவீதின் குமாரன், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் உண்மை, அவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர், அவர் சிறைப்பட்டவர்களுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை தருகிறவர் என்பதை அவள் உறுதியாய் நம்பி இருந்ததுனால அவள் சொல்கிறா, எனக்கு உதவி செய்யுமா என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாள்? பணிந்து கொண்டு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொல்கிறாரு. அப்போ அவ சொல்கிறா என்னன்னு? ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு விசுவாசம் அவளுக்குள்ள. அதனால தான் அந்த உறுதித்தன்மையை ஆண்டவர் பார்க்கிறார். விசுவாசத்தில் எவ்வளோ உறுதியாக இருக்கிறா. என்னை நம்பி வந்துட்டேன், இனி நான் வெறுங்கையாக போக மாட்டேன். என் மகளை என்ன செஞ்சுருக்கிறேன்? பிசாசின் பிடியிலிருந்து கூட்டி வந்திருக்கிறேன். அவன் வாழ்க்கை சுகத்தோடு தான் நான் திரும்பி என்ன செய்யணும்? செல்லணுங்கிற என்கிற அந்த விசுவாசத்தினுடைய உறுதி. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலப்பா. உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு
ஆக கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, விசுவாசத்தில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும், உறுதியாய் அவரை பற்றி கொள்ள வேண்டும். நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? ஜெபித்து ஜெபித்து நாட்கள் சென்று விட்டது, என்னுடைய ஜெபமே கேட்கவில்லை, இன்னும் என் வாழ்க்கை மாறவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, சங்கீத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 78வது சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 78:8. இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த முரட்டாட்டம், கலகம், தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாத ஒரு தன்மை. 12 பேர்களை வேவு பார்க்க அனுப்புகிறார். 2 பேர் மாத்திரம் சொல்றாங்க, அவங்கெல்லாம் ஜுஜிபி, ஈஸியாக அவங்கள எளிதில் ஜெயிச்சிடலாம். ஆனால் மற்ற 10 பேர் சொல்கிறாங்க, ஐயோ அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அவர்கள் பெரிய ராட்சதர்கள், இதெல்லாம் ஆகாது. எதையெல்லாம் பார்த்தவங்க? 10 வாதைகளை பார்த்தவங்க. செங்கடலை 2ஆய் பிளந்த செய்தார், கண்மலையில் தண்ணீரை வரவழைத்தார், மன்னாவினாலே போஷித்தார். இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டும் என்ன செய்யல? தேவனை விசுவாசிக்கவில்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இன்னும் ஏன் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை? இன்னும் ஆண்டவரை தேடி வர்றீங்க, சபை கூடி வர்றீங்க, ஞானஸ்நானம் எடுக்க முடியல. காரணம், ஆண்டவரை விசுவாசிக்க முடியல. ரீசன், என் பிள்ளைங்களை எப்படி நான் திருமணம் பண்ணி வைப்பேன்? இதுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்குமா? எப்படியெல்லாம் அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும், குடும்பத்தை நடத்த முடியும், என்னுடைய உறவுகளுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க? இப்படியே நம்ம ஒரு உறுதி இல்லாத தன்மையாக இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதம் கிடைக்கல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மிடம் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருந்தால் இந்த கானானிய ஸ்திரியை போல உங்களுடைய விசுவாசத்தையும் அவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் விசுவாசம் பெரியதாக இருக்கிறதா, அல்லது இந்த பாலில் என்ன செய்வாங்க, பாலை காய்ச்சினீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சாச்சு, பால் இப்போ காஞ்சிட்ருக்கு, ஆஃப் பண்ணிடலாம், திரும்ப காய்ச்சலாம், திரும்ப பால், இப்படியே இருந்தால் பால் பொங்கிடுமா? அது என்ன ஆகணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்? பால் பொங்கும். அது மாதிரி தான் நம்மளுடைய விசுவாசம் என்ன செய்யணும்? நம்முடைய அனல் கொண்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக நாம் எவைகளில் உறுதியாக இருக்க வேண்டும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம், வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுன்னு சொல்லி நாம் ஆழமாய் நாம் தியானிப்போம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நாம் எவைகளில் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், தரித்திருக்க வேண்டும்? ஜெபிப்பதிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஜெபம் இன்னைக்கு அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏக்கம், எண்ணம், ஜெபிக்கணுங்கிற எண்ணம் தான் அநேகருக்கு இருக்கிறது. ஆனால் ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பதில்லை. இயேசு கிறிஸ்து தன் வாழ்ந்த நாட்களிலே அவர் எப்படியெல்லாம் அவர் ஜெபித்தார். அவர் ஜெபம்தான் அவருடைய வாழ்க்கையில் சிலுவை பாடுகளையும் சகிப்பதற்கு அது உறுதுணையாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எனக்காக போதர்கள் ஜெபிப்பார்கள். இன்றைக்கி என் வாழ்க்கை போனதுக்கு காரணம், இவ்வளவு தூரம் நான் வந்தும் ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் பாஸ்டர் சரியாக ஜெபிக்கிறது இல்லை,
போதகர்கள், என்னுடைய சபை சரியாக ஜெபிக்கிறது இல்லை, அதனால தான் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீர்கள்? உங்கள் ஜெபத்தில் என்ன உறுதி இருக்கிறது? ஆசீர்வாதம் வேணும்னா அல்லது ஏதாவது சுகம் வேணும்னா தேவைக்கு மாத்திரம் ஆண்டவரிடத்தில் போகிறோமா? அல்லது தானியேலை போல எத்தனை பேர் இடர்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் இது என்னுடைய ஜெப நேரம், நான் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இது என்னுடைய ஜெபிக்கும் நேரம் என்று சொல்லி ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, ஆதி திருச்சபை நாட்களிலே எங்கு பார்த்தாலும் அநேகர் கூடி கூடி ஜெபித்தார்கள், அநேகர் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த ஜெப வாஞ்சை நம்ம சபையிலே காணப்படுகிறதா? ஒரு முழு ஜெபம், உபவாச ஜெபம் என்றால் நாம் வாஞ்சையோடு அந்த ஜெபத்திற்கு நாம் ஓடி வருகிறோமா? மிஷனரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும், என் தேசத்தினுடைய நிலைமை மாற வேண்டும், நான் ஜெபித்தால் ஜெயம் உண்டாகும் என்கிற அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் காணப்படுகிறதா, உற்சாகம் காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் தியானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எனவே நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். தானியேலுக்கு பல தடைகள் வந்தது, ஜெபிக்க கூடாது, ஜெபித்தால் சிங்கக்கபியிலே போடப்படும் என்று சொல்லி. ஆனால் சிங்கக்கபியோ எதுவோ ஆண்டவர் பார்த்துக்குவார், என்னுடைய ஜெப நேரத்தை யாரையும் தடுக்க முடியாது என்று சொல்லி அவர் பல கனிகளை திறந்து எருசலேமை நோக்கி அவர் என்ன செய்கிறார்? அவர் ஜெபிக்கிறார். தானியேலினுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வெற்றி, ஆசீர்வாதம், ஒரு ஜெயம் இல்லை. காரணம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை. ஜெபியுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அன்றைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தேசத்துக்காக, இன்னைக்கு நடக்கிற காரியங்களுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் தேவைக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இல்லையே, நான் சபையில் வந்து ஆராதிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் பொறுப்பில் இருக்கிறேன், எல்லாத்துலையும் இருக்கிறேன், ஆனால் சபை குடும்பத்துக்காக, உன்னுடைய தேவைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? இல்லைங்க. எங்கே ஜெபிக்க நேரம்? அநேகர் மீடியாவில் நேரம் செலவிடுறோம், ஃபேஸ்புக், இன்டர்நெட், இப்படியெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, ஆனால் நம்ம ஜெபிக்க நேரம் இல்லை. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். யாக்கோபினுடைய வாழ்க்கை மாறினதற்கு காரணம் ஜெபம். பூரண சமாதானத்தோடு உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்வார், சுகத்தை தருவார். ஹல்லேலூயா. என்னைக்கும் உங்கள் ஜெபம், நீங்கள் வடிக்கிற கண்ணீர் எங்கே போகும்? ஆண்டவருடைய துருத்தியில் அவர் சேர்த்து வைக்கிற தேவன். என்ன நம்பி ஜெபிக்கிறாளே, அந்த விசுவாசத்தை கிரியையிலே காண்பிக்கிறாளே என்று சொல்லி அவர் மெச்சிக்கொள்வார். அவரை நம்ம என்ன செய்யக்கூடாதான்? உட்கார வைக்கக்கூடாதான். ஆண்டவரை எழுந்து எனக்காக எதையாவது செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க என்று சொல்லி கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கணும். அன்னாளினுடைய ஜெபம் சாமுவேலை பெற்றுக்கு தந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாக இருப்போம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தானியேல் 3:18. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆமென். இங்கு பாருங்க, தானியேல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்று சொல்லி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவர் ஆவியாக இருக்கிறார், நாங்கள் அவரை மாத்திரம்தான் என்ன செய்வோம்? தொழுது கொள்ளுவோம் என்று சொல்லி தேவனை ஆராதிப்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், தேவனை தொழுது கொள்ளுகிறதிலே உறுதியாக இருந்தார்கள். பல தடைகள் வந்தது, ஆனால் நீங்கள் எங்களை அக்கினி சூளையில் போட்டாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்குவதில்லை. இதுதான் உறுதி. ஆராதிப்பதிலே, தேவனை தொழுது கொள்ளுகிறதிலே உறுதியுள்ள ஒரு வாழ்க்கை.
ஆண்டவர் சொன்னார், என்னை என்று உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நானே உன் தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து உண்மையாய் தேவனை தொழுது கொண்டார்கள், உறுதியாய் நிலைத்து நின்றார்கள். சோதனை வரந்தான் செய்யும். சொல்லுவாங்க, தாய் மதத்துக்கு திரும்புங்கள். இன்றைக்கும் மிஷினரி பணித்தளங்களில் காணப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. நிலைமைகள் போய்கொண்டு தான் இருக்கிறது. யாரெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே இன்றைக்கி நம்ம ஈஸியாக எளிசாக யாரும் என்ன செய்ய முடியாது, ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. திடீர்னு கூப்பிட்டு வச்சு என்ன செஞ்சிருவாங்க, உங்களை கட்டாயப்படுத்தினாங்களா சொல்லுவாங்க. இல்லைங்க, ஆமாங்க கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எனவே நம்ம எந்த சூழ்நிலையிலும் போராட்டங்கள் வரலாம், அக்கினி சூளையில போடலாம். ஆனால் 3 பேர் விழுந்தார்கள். ஆனால் அங்கே உலாவி கொண்டு வந்தது எத்தனை பேர்? 4 பேர். ஹல்லேலூயா. நம்மளை ஆராதிக்கிற தேவன், அவர் தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அவர் தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் சொன்னாங்க, நானுங்களும் தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா புஸ்தகத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கிறோம், அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தான், விக்கிரக தோப்புகளை வணங்கி கொண்டிருந்தான். எல்லாம் ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு நேராக போய்விட்டார்கள். ஒரு உறுதி இல்லாத தன்மை. அதனால தான் ஆண்டவர் மீதியானுடைய கையிலையும் பெலிஸ்தீனுடைய கையிலையும் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விட்டு விட்டார். இன்றைக்கும் ஒரு ஸ்திரமில்லாத தன்மை. இன்றைக்கி அநேகருடைய நிலைமைகள் அப்படி தான் இருக்கிறது. ஆண்டவர் அந்த உறுதியை எதிர்பார்க்கிறார். அநேகர் எல்லாம் ஒரே கடவுள் தாங்க, எல்லாரும் ஒன்று தான், எங்கே வேணாலும் போவோம், எல்லாருக்கிட்டையும் கும்பிடுவோம், ஏதோ ஒன்று நமக்கு கிடைச்சிரும், எங்கிருந்தோ அது ஆசீர்வாதம் வந்துடும், என் பிள்ளையை காப்பாற்றிடும், என் பிரச்சனையை மாற்றிடும். எப்படி? ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பா தான் அம்மா இருக்கும், அப்படி தானே? ஒரே கடவுள். கர்த்தாவே தேவர்களின் ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக நாம் வாசிப்போம், யோபு எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆமென். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். ஆமென். பார்த்தீங்களா? உத்தமத்தில் யோபு உறுதியாய் இருந்தார். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எல்லாவற்றையும் நான் இழந்து போனாலும் இந்நாண்டவர் திருப்பி தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சொல்லலாம், தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு. எந்த பாடுகள் வந்தாலும் உங்கள் உத்தமத்தில் நிலைச்சு நிறுங்க. ஆண்டவர் அந்த உறுதித்தன்மையை எதிர்பார்க்கிறார். இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தர வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் உறுதியுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? தேவனுடைய நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் தேவ வார்த்தையிலும் அவருடைய உத்தமத்திலும் உறுதியாக இருக்கிறீர்களா? இன்னைக்கு அநேக வாலிபர்கள், அநேக விசுவாசிகள் நிலைத்து நிற்க முடியல. எல்லா பாவத்தையும் நான் விட்டுட்டேங்க, ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணியாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஆனாலும் திரும்ப பழைய பாவம். இன்னமும் உத்தமமாய் தேவனிடத்தில் வாழ முடியறதில்ல. சாத்தான் போய் ஆண்டோடைய சமூகத்தில் நின்றுட்டு அவன் இன்னும் என்ன செய்கிறான்? நம்மளை கேலியும் கிண்டலும் தான் பண்ணி கொண்டு இருக்கிறான். எங்கே உத்தமம் இருக்கிறது? எந்த விசுவாசி இன்னைக்கு உண்மையாக இருக்கிறீங்க? அதே பாவம் தான். நாய் தன் திரும்பின கக்கினதை போய் என்ன செய்யும்?
திங்கிறது போல தான் இன்னைக்கு அதே பாவத்தை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே நாள் குறியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள். எப்படி பிரஜாதி மக்களாய் எப்படி இருந்தார்களோ அதே எண்ணங்கள் தான். எப்படி நாம் உறுதியாக இருக்க முடியும்? எப்படி ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோபுவை போல நம் எவைகளை இழந்தாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் பாவம் செய்ய மாட்டேன். யோசேப்பு சொல்றாரு, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கர்த்தருடைய வேதத்தின்படி உத்தமன் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆமென். உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய முடியல, ஆண்டவர் நான் பாவத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த உத்தமத்தில் பரிசுத்தத்தில் என்னால் நிலைத்து நிற்க முடியல, ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு. இப்படியே இன்னும் எவ்வளோ நாளைக்கு சபையையும் சூழ்நிலைகளையும் ஆண்டவரையும் குறை சொல்லி கொண்டு இருப்போம்? கர்த்தர் நல்லவர். அவர் சொல்றாரு, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அம்மே, ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். உத்தமத்திலே உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவனுக்கு அவர் பூரண சமாதானத்தை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பழைய பாவங்கள், இன்னும் ஆண்டவருடைய பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுமானால், உலக சிற்றின்பங்கள், டிவி, சீரியல், இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரோடு நேரம் செலவிடுங்க. பிசாசு எத்தனை சோதனைகள் கொண்டு வந்தாலும், நான் இந்த சினிமா பாடல்களையோ சினிமாவுக்கோ அல்லது நண்பர்கள் எத்தனை தூரம் வற்புறுத்தினாலும் அப்படிப்பட்ட பாவத்திற்கோ நான் என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். என் அருகில் இருக்கிறவர்கள், என்னோடு பழகிறவர்கள் எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். ஆனால் நான் இந்த உலகம் போகிற பின்னாடி நான் போக மாட்டேன். நான் வித்தியாசமானவன், நான் ஆண்டவருக்குரியவன். இப்படி இருந்தால் தான், யோபு போல உத்தமமாக இருந்தால் தான் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஐயோ, என் அங்கு பங்காளி மாமன் மச்சனெல்லாம் வீடு மாடி எல்லாம் கட்டிட்டு சந்தோஷமாக இருக்கிறானே, அவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களே, இதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா எப்படி நம்ம உத்தமத்தில் நெருக்கி நிற்க முடியும்? கர்த்தரை நோக்கி பாருங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையும். ஆமென். ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்பி போகாதீங்க. சந்தோஷமாக தான் இருக்கும், அவங்களோட நேரம் செலவிட்டா ஜாலியாக இருக்கும், பேசுவாங்க. போனால் உங்களை பற்றி விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, அவன் எப்படி இருக்கிறா, மருமவன் எப்படி இருக்கிறா, குடும்பத்தில் சண்டையும் வீணான கிழவைகள் பேச்சுமா இருக்கிற வேண்டாத ஆகாத சம்பாஷணைகளையும் பேசி நம்ம உத்தமத்தை கெடுத்துட்டு தான் போயிடுவாங்க. யோபுவை போல நிலைத்து நிற்போம், உறுதியாக இருப்போம். அடுத்தபடியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். மார்க் 14 31. அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பேதுருவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு முந்தைய வசனம் 30வது வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் சொல்றான். ஆனால் பேதுரு சொல்றாரு, இல்லை இல்லை இல்லை, நாம விட்டு எங்கேயும் போகிற மாதிரி இல்லை, நீங்கள் சிலுவைக்கே போனாலும் நீங்கள் மரித்தாலும் நான் கூடவே வந்து மறிக்க நான் ரெடி, நான் தயாராக இருக்கேன், நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன், உறுதியாக இருப்பேன். எத்தனை பாடுகள் வந்தாலும், நான் உபத்திரவங்கள் வந்தாலும் நான் உறுதியாக இருப்பேன். ஆனால் என்னாச்சு? ஆண்டவர் சொன்ன மாதிரியே மறுதலிச்சான், தேவனை தூஷிக்கவும் செய்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனங்கசந்து அழுகிறான்.
இன்றைக்கும் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? பவுலை போல சொல்லணும். எப்படி சொல்லணும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் பவுலினுடைய உறுதி. பாடுகள் வரட்டுங்க, எத்தனை உபத்திரவங்கள் வரட்டுங்க, நான் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டேன். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இன்றைய நாட்களிலே எப்படி அவங்களுடைய காலம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஆரம்ப நாட்களில் இருந்தது போல இல்லை. ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்படுகிறதே இல்லை. பாருங்க, ஆதி நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட புதுசில் எவ்வளவு ஆர்வமாக வந்துட்டு இருந்தோம், எப்படியெல்லாம் சபை கூடி வந்துக்கிட்டு இருந்தோம், எப்படியெல்லாம் நம்ம அப்போல்லாம் வசதிகள் இல்லை, நடந்தே வரணும், சைக்கிளில் வரணும். ஆனால் இன்றைய நாட்களிலே அநேக வசதிகளையும் போக்குவரத்து வசதிகளையும் வாகனங்களையும் எல்லாம் கொடுக்குறாரு. ஆனாலும் சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்க. அந்த ஐக்கியத்தில் வர முடியறது இல்லைங்க, அன்பில் வர முடியறது இல்லைங்க, பிரயாசப்படுறதே இல்லை. சுகபோகமான ஒரு வாழ்க்கை. பாடுகள் இல்லையேல் பரலோக ராஜ்யம் இல்லை. சிலுவை சுமந்தோராய் நாம் சீஷன் ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கேள்விப்படுகிறோம். ஏன் மிஷினரிமார்கள் கூட அநேக ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஒப்பு கொடுத்து ஆரம்பத்தில் வராங்க. சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் பார்க்கும் பொழுது, ஐயோ இங்கெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது, இங்கெல்லாம் நிலைச்சி நிற்க முடியாது என்று சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, அவர்கள் அந்த கிறிஸ்துவின் மேலே இருந்த அந்த அன்பிலே அவர்கள் நிலைத்து நிற்க முடியாதபடி அவர்கள் அநேக பின்மாற்றத்துக்கு நேராக போய் விடுகிறார்கள். இன்றைக்கி அநேகர் பார்க்கிறோம், ஒரு பெரிய தரிசனத்தோடு ஊழியத்தை ஆரம்பிப்பாங்க. இதை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக அதை செய்ய வேண்டும், நானும் ஒரு பெரிய எழுப்புதலாய் இந்த காரியங்களை செய்ய வேண்டும், என் தேசத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பல ஊழியங்களை தொடங்குகிறார்கள். ஆனால் அதை பாதியிலே நிறுத்தி விடுகிறாங்க. காரணம், அதில் வரக்கூடிய அநேக சின்ன சின்ன உபத்திரவங்கள், சில கஷ்டங்கள், தோல்விகள், இதையெல்லாம் பார்த்து ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியாதபடி அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க, விட்டு விடுகிறாங்க, பின்மாற்றம் அடைந்து விடுகிறார்கள். போதும், வந்தமா சபையை ஆராதிச்சுமா, போதும்பா, இந்த ஊழியத்தை செய்கிறதுனால இங்கே எதிர்ப்புகள் வருதுப்பா, இதை செய்கிறதுனால ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க மாட்டேங்குது, வாலிபர்கள் மீட்டிங் நடத்த முடியறதில்ல, சிறுவர் ஊழியத்தை நடத்த முடியறதில்ல, அங்கே குறை சொல்கிறாங்க, இதை குறை சொல்கிறாங்க, இப்படியே காரணங்களை காட்டி ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியாதபடி, அவருடைய அன்பில் நிலைத்து நிற்க முடியாதபடி நம் பாதியிலே விட்டு விடுகிறோம். இதற்கு தான் தேவன் நம்மை அழைத்தாரா? வேதம் சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்துகொள்ளையும் உறுதியாக்கும்படி அதிக ஜாக்கிரதையாக இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய அழைப்பு என்ன, என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன, ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தார் என்கிற நோக்கத்தில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, எத்தனை வேணாலும் வரட்டும்பா, அவருடைய அன்பு நிகரே இல்லாதது, எனக்காக ஜீவனையே கொடுத்தவர், பெரிய பரலோக ராஜ்யத்தை சிங்காசனத்தையே விட்டு அவர் தாழ்மை ரூபம் எடுத்து அவர் அந்த பூமிக்கு வந்தார் எனக்காக. எவ்வளோ பெரிய அன்பு! அந்த அன்பு நம்மிலே காணப்படுகிறதா? அல்லது இன்னும் உலக நேசம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. கிறிஸ்துவின் அன்பிலே நீங்கள் உறுதியாக இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை பூரண சமாதானமாய் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா.
ஆறாவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை நாட்களிலே, அப்போஸ்தலருடைய நாட்களிலே நாம் பார்க்கிறோம், உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுகிறது? சபை ஐக்கியம். சபை ஐக்கியத்தில், சபை கூடி வருகிறதுல நம்ம உறுதியாய் இருக்க வேண்டும். இன்றைய நாட்களிலே, கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், எங்கு பார்த்தாலும் கள்ள உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள், ஆவியானவரெல்லாம் கிடையாது, ஒன்லி ஃபார் ஜீசஸ், யெகோவா விட்னஸ், அவர் ஒருவரே ஆண்டவர், திருத்துவத்தில் அநேக குழப்பங்களை சொல்லிக்கொண்டு இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கள்ள உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்கு பார்த்தாலும் சிதறி போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த உபதேசத்துக்கு இடம் கொடுத்து. ஆனால் அப்போஸ்தலர் நாட்களிலே விசுவாசிகள் எப்படி இருந்தார்கள்? உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் சபை மக்களாக ஒன்றாய் ஒருமனப்பட்டு அவர்கள் கூடியிருந்தார்கள். இன்னைக்கு திருச்சபை ஒருமனம் காணப்படாதனால தான், அநேக பிரிவினைகள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தேசத்தில் எழுப்புதலே இல்லை. ஆண்டவர் எந்த கிரியையும் செய்ய முடியாதபடி தடையாக இருக்கிறது. நான் சிஎஸ்ஐ, நான் பெந்தேகோஸ்தே, நான் ஆர்சி பதவிகளை வைத்துக்கொண்டு இன்னைக்கு அநேக பிரிவினைகள். இன்னைக்கு நிறைய கிராமப்புறங்களில் பார்த்தோன்னா திருச்சபையில் அந்த ஜாதியாரெலாம் திருச்சபைக்குள்ளே வரக்கூடாது, எங்கள் ஜாதிக்குன்னு ஒரு சபையை வைங்க. இன்றைக்கெல்லாம் நிலைமை அப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. கண்ணார கண்டிருக்கிறேன் நான்லாம் ஊழியத்துக்கு போகும் பொழுது. என்னங்க, பக்கத்திலே ஒரு சர்ச் இருக்குது, அடுத்த தெருவிலே. இல்லைங்க, அதெல்லாம் மேல் ஜாதி, இங்கெல்லாம் கீழ் ஜாதி. இப்படி இருந்தால் எங்கே இந்த உறுதி இருக்குமா? இப்படி பிரிவினை இருந்ததுன்னா, ஒரு மனம் இல்லைன்னா, ஒரு மனத்தில் ஒரு உறுதி இல்லைன்னா, உபதேசத்தில் ஒரு உறுதி இல்லைன்னா, சபை ஐக்கியத்தில் உறுதி இல்லைன்னா, விசுவாசிகளுக்குள்ள சண்டை. இப்படி தான் இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது சபைகளிலே. அதனால தான் சபைகளில் எழுப்புதல் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருச்சபை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இன்னைக்கு ஆராதிக்கிறதுக்கு சபை கட்டடமே இல்லாமல் கூரையிலையும் டென்ட்லேயும் இன்னைக்கு பல இடங்களில் மிஷினரி பணித்தளங்களில் ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நல்ல கட்டடம், நல்ல வசதி எல்லாம் இன்னைக்கு நிறைய சபையில் ஏசி முதற்கொண்டு இருக்குது. ஆனால் அங்கே என்ன இல்லை? விசுவாசிகள் இடத்துல ஐக்கியம் இல்லை, ஒரு மனம் இல்லை. எங்கிருந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும்? ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும்? எப்படி எழுப்புதலை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஐக்கியம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? இதிலே உறுதியாக இருக்கிறீர்களா என்று சொல்லி நம்மை பார்த்து தேவன் கேள்வி கேட்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு விசுவாசி தவறு செய்கிறார் என்றால், பாவம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா, இல்லை அவங்களோட பழகுவதை நிறுத்தி விடுகிறோமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. சபை ஐக்கியம் மிக மிக முக்கியம். ஒரு மாளிகையானது என்னப்படணும்? இசைவாய் கட்டப்படணும். நாம் எல்லாம் அவயவங்களாக இருக்கிறோம். இந்த தலை கிறிஸ்து. ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் கூடவே மற்ற உறுப்பும் என்ன செய்யணும்? துன்பப்படணும். யாருக்கோ உடம்பு சரியில்லை, யாரோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, எனக்கு என் குடும்ப பிரச்சனை தான் முக்கியம். நான் கேட்குறேன், எல்லார்கிட்டையும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க ஃபோன் நம்பர்லாம் இருக்குது,
உங்கள் நண்பர்கள் ஃபோன் நம்பர் இருக்குது. யாருக்கிட்டையாவது என் திருச்சபை விசுவாசிங்க நம்பர் இருக்கா? இல்லைங்க, என்ன அவங்க நம்பர்லாம் என்கிட்ட இல்லை. இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறோம். ஃபோன் நம்பர், எல்லாருடைய ஃபோன் நம்பரும் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? ஐக்கியம் பாராட்டணும், விசாரிக்கணும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். எல்லாம் பாஸ்டர் பார்த்துக்குவாங்க, ஜாய்ஸ் பால் பார்த்துக்குவார், அவரே விசாரிச்சுக்குவார். இப்படி இருந்தால் நம்ம எப்படி? இன்றைக்கி ஒரு விசுவாசி மருத்துவ செலவுக்கு கூட காசு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கும், என்ன செய்யணும்? கொடுக்கணும், உதவி செய்யணும். அன்னைக்கு ஆதி திருச்சபை நாட்கள் அப்படி தான் இருந்தார்கள். எல்லா பணத்தையும் கொண்டு வந்து வச்சு என்ன செய்வாங்க? யாருக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் பூர்த்தி செய்தார்கள், பங்கிட்டு கொடுத்தார்கள். அதுதான் திருச்சபை. நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கடைசியாக நாம் எவைகளில் உறுதியாக இருக்க வேண்டும்? அப்போஸ்தலர் 4:20, 15:25, 20:24. அப்போஸ்தலர் 4:20. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். பேசாமல் இருக்க எங்களால் முடியாது. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும். அடுத்து சொல்கிறாரு 15:25. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடும் கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை. 20:24 வாசிங்க. 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நாம் எவைகளில் உறுதியாக இருக்க வேண்டும்? கர்த்தருடைய சுவிசேஷத்தை, நற்செய்தியை சொல்வதிலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். பவுலுக்கு அநேக தடைகள் வந்தது. சொல்லக்கூடாது, இங்கே வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது. எத்தனை இடங்களுக்கு அவர் பயணம் சென்றார். எத்தனையோ இடங்களுக்கு தன்னுடைய சரீரம் ஒத்துழைக்காமல் பல பாடுகள் மத்தியிலும், பல தடைகள் மத்தியிலும், சிறைச்சாலைகள் மத்தியிலும், கட்டுகள் மத்தியிலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே அவர் என்ன செய்யலை? ஒருபோதும் அவர் அதை விட்டுவிடவே இல்லை. அதையே நான் விரும்புகிறேன், அதையே நான் செய்வேன். அதை செய்யாமல் நான் எப்படி இருப்பேன்? நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நான் எப்படி ஒருவருக்கு சொல்லாமல் இருக்க முடியும் என்னால்? பவுலினுடைய உறுதித்தன்மை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மை ரட்சித்ததற்கான நோக்கமே, ஆண்டவருடைய மிகப்பெரிய சித்தமே, தீமோத்தேயுல அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அனைவரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டுமதே என்னுடைய விருப்பமும் வாஞ்சையும் சித்தமுமாய் இருக்கிறது. எனவே யாரையும் என்ன செய்யக்கூடாது? சில நேரங்களில் நாம்ளே நினைப்போம், இப்படி கஷ்டப்படுத்திக்கிறாங்களே, வருத்திக்கிறாங்களே, இன்னும் அறியாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, நம்முடைய மனசு வேதனைப்படும், விசனப்படும். ஆனால் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எத்தனைப்படுகிறோமா, வாஞ்சிக்கிறோமா? கடந்த நாட்களிலே ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலே வாலிபர் எழுப்புதல் முகாம் நடந்தது. அதனுடைய தலைப்பு ஆத்தும ஆதாயம் செய்யுங்கள். அழகான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. எப்படியெல்லாம் நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யணும்,
எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒருவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நல்ல ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ட்ரைனிங் கொடுத்தாங்க ஒவ்வொரு வாலிபர்களுக்கும், எப்படி ஒருத்தர்கிட்ட போய் சந்தித்து பேசணும்னு. அதற்கு அழகான ஒரு குட் எக்ஸாம்பிள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரியை போய் பார்த்தார். பார்த்த உடனே என்ன செஞ்சார்? அவங்கள்ட்ட என்ன பேசினார்? முதல்ல தாகத்துக்கு தா. அந்த உரையாடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு அப்படியே சொன்னாங்க. நான் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் உட்காந்துருக்கேன், சின்ன பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க. அங்கே சொல்கிறது எனக்கு கேட்குது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ஸ்டோரியை அழகாக விவரித்தாங்க. இன்றைக்கி நாம் சில நேரங்களில் போன உடனே உன் குறையை மாற்றுவார், உன் பிரச்சனையை மாற்றுவார், அது செய்வார், இது செய்வார், இப்படியா சொல்லுவீங்க? போனால் முதல்ல அந்த சமாரிய ஸ்திரியோடு என்ன செய்யணும்? அவர் ஒன்று இணைகிறார். தாகத்துக்கு கொஞ்சம் தெரியா, சம்மந்தமே இல்லாமல் என்ன செய்கிறாரு? அவர் ஜீவ கண்மலை, அவர் அவர் தாகத்தை தீர்க்கிறவர் எல்லாருக்கும். அவரே சொல்கிறாரு, நீ கேட்டிருந்தா நான் உனக்கு என்ன செய்வேன்? ஜீவ தண்ணீரே நான் தருவேன். ஆனால் அவர் போய் முதல்ல என்ன கேட்குறாரு? இன்றைக்கி நாமளும் நம்மளோடு பழகிறவர்கள் மற்றவர்களோடு கொஞ்சம் சிரித்து பேசுங்க, அன்பாக பேசுங்க. நான் டெய்லியும் சேலம் ட்ராவல் பண்ணுறதுனால நான் ஒவ்வொருத்தரையும் அநேகரை என் பக்கத்தில் உட்காரீங்களா நான் பார்த்துக்கிட்டே வருவேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸாவது நான் பிடிச்சி வச்சுருக்கேன். நேற்று ஒருத்தர் வந்து வயசானவர், அவர் டெய்லியும் கொண்டலாம்பட்டியில் அங்கே இறங்குவார், டெய்லியும் சேல் ரோட்டில் ஏறுவார். அவரை நான் பார்ப்பேன், வயசானவர் 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. டெய்லியும் பார்க்கணும் பேசணும்னு நினைப்பேன், இவர் டெய்லியும் வராரே அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணுவேன் அவருக்காக. நேற்று என் பக்கத்தில் வந்து அவர் உக்காந்துக்கிட்டார். எப்படி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு அந்த ஃபோட்டோ ஒன்று என்ன செய்வேன் எடுத்து, இதை சார் இங்கே பாருங்கள் அப்படின்னு. அவர் என்னப்பா அது அப்படின்னு, என்ன மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னார். இவங்க எங்கள் அங்கிள், உங்களை பார்க்கும்போதெல்லாம் என் அங்கிள் ஞாபகம் வரும். இன்றைக்கி எங்கே அங்கிள் வரலையான்னு கூட பார்ப்பேன், நான் வேறு பஸ்ஸில் போயிட்டீங்களான்னு நினைப்பேன். அப்படியா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவர் அங்கே வர வரைக்குமே எனக்கு அநேக உரையாடல்கள். அவர் ஒரு தாசில்தார், 60 வயசு ரிட்டையர் ஆகிட்டு இப்போ கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறார். கொண்டலாம்பட்டியில் இறங்கி ஜீப் ஏறி என்ன செஞ்சுருவாராம், போயிடுவார். எனக்கு சில ஆலோசனைகள்லாம் கொடுத்தார். ஆடிட்டிங்கில் இப்படி அப்படின்னு சொல்லி நான் சில காரியங்களை உரையாடவும். இப்படி தான் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஒரு ஐக்கியத்தை என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். அவங்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? அடுத்து எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லணும், ஃபோன் நம்பர் வாங்கணும், ஸ்டேட்டஸில் போடணும், சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? வசனத்தை அனுப்பணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். இல்லைங்க நான் விசுவாசி, நான் ரசிக்கப்பட்டவன், எனக்கும் உலகத்துக்கு சம்மந்தம் இல்லை, நான் உம்முன்னு தான் இருப்பேன், நான் கம்முன்னு தான் இருப்பேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதுக்கும் லாக்கி இல்லைப்பா, நீ பரலோகம் வந்து என்ன பண்ண போகிற அப்படின்றார். சுவிசேஷம் சொல்வதற்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மாடலாக வச்சுக்கலாம். அவர் எப்படியெல்லாம் பண்ணார் அதெல்லாம் ஒரு குட் எக்ஸாம்பிள். அவர் வந்து மற்றவர் மாதிரி கிடையாது, சொல்கிறது மாத்திரம் இல்லை, அவர் அழகாக செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்கார். அந்த ஒரு சமாரிய ஸ்திரீ ஊரையே ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துட்டான். இன்றைக்கி நாம் சந்திக்கிற ஒரு நபர், அவர் மூலிமா அந்த தாசில்தார் ரசிக்கப்பட்டால் எத்தனை பேர் ரசிக்கப்படுவாங்க? ஹல்லேலூயா. நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும், நம்ம எதையாவது என்ன செய்யணும்? முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி நாம் என்ன நினச்சிக்கிறோம்? நெகேமியா குழு மாதிரி அவர் என்ன செய்கிறார்? ஒரு போகணும், கிராமத்துக்கு போகணும், மெக்காஃபோனை எடுத்துக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும், ஆயிரங்களை செலவு பண்ணணும், லட்சங்களை செலவு பண்ணணும். இன்றைக்கி அப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. எதுக்கு நடத்துகிறாங்கன்னே தெரியல. தனித்தாள் ஆத்ம ஆதாயத்தை என்ன செஞ்சிடறாங்க? மறந்து போயிடுறாங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை அழகாக எடுத்து கூறுனாங்க.
இதற்கு ஒத்த பைசா செலவில்லை. ஒரு தனி நபரை ஆத்துமாதாயம் பண்ணிட்டீங்கன்னா அவர்கள் மூலியமாக தேவன் அநேகரை ஆண்டவர் ரட்சிப்புகளை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் ஊழியம் செய்யாமல் நாம் எதையும் என்ன செய்ய முடியாது, ஆண்டவர்கிட்டருந்து எதிர்பார்க்கவே முடியாது. நான் பெரிய பெரிய காணிக்கை கொடுக்குறேன், நான் பொருளாதாரத்தில் அதை தாங்குறேன் இதை தாங்குறேன், சபையே நடத்துகிறேன் கொடுக்குறேன், மைக்கை பிடிச்சி வர்ஷிப் பண்ணுறேன், பிரசங்கம் பண்ணுறேன். முதல்ல ஆண்டவர் கேட்பார், என்னுடைய கடைசி ஆசையே சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ. வசனமெல்லாம் தெரியும், ஆனால் சுவிசேஷம் சொல்ல தான் பயம், வெக்கம். உறவுகிட்ட கூட என்ன செய்யறதில்ல, நம்ம பேச முடியறதில்ல. நீங்கள் நிறைய எழுப்புதலை பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற தனி நபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எப்படியாவது அவர்களோடு ஐக்கியப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிடுங்க, ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்லிடுங்க. அது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதில் உறுதியாக இருப்போம். இல்லைங்க முடியல அப்படின்னு சோர்ந்து போயிடாதீங்க. என்னாலெல்லாம் செய்ய முடியுமா? பேதுரு அப்படி தான் நினச்சாரு. வா, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன். எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். பிரியமானவர்களே, உங்களை கொண்டு அவர் மாற்றுவார். எழுத படிக்க தெரியாத பேதுரு, யோவான், யாக்கோபு அநேகர் ஆச்சரியப்பட்டாங்க. இவர்களாக பேசுகிறாங்க, இப்படி எங்கிருந்து இவர்களுக்கு ஞானம் வந்தது? விதண்டாவாதம் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா சுவிசேஷ பாரம் இருந்துச்சுன்னா ஆண்டவருங்க வாயாக இருந்து வசனமே உங்களுக்கு தெரியாது, ஆனால் அப்படி என்ன செய்வீங்க, வசனத்தை அள்ளி விதைப்பீங்க. உங்கள் பிரஜா மற்ற மக்கள்கிட்ட சொல்லுவீங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் சொல்லவே பயந்துக்கிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் உங்களை கொண்டு அவர் பிரகாசிக்க செய்ய முடியும்? உதிக்கிறவன் ஒளி நடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். நீங்கள் ஒளியாக இருக்கணும். நீங்களே இருளில் இருந்தால் எப்படி? நீங்களே உறுதி இல்லாத தன்மையாக இருந்தால் எப்படி? கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் செபித்து நாம் நிறைவு செய்வோம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்கள். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன் தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர்களை என்னை கண்டார்கள். என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும். என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், சூலமத்தி சொல்கிறாங்க, நான் தேடினேன் கிடைக்கலப்பா, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் அவள் சொல்கிறாங்க, நான் விடாமல் பற்றி கொண்டேன். எது வரைக்கும்? என் தாயின் வீட்டில் சேரும் வரைக்கும். தாய் நாடு எதுங்க நமக்கு? பரலோகம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நுழையிற வரைக்கும் நம்ம விடாமல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், விடாமல் பற்றி கொண்டே இருக்க வேண்டும். கேட்ட இந்த வசனத்திலே நம்ம எவைகளெல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னேனோ, விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், ஆராதனை செய்வதிலே, தேவனை ஆராதிப்பதிலே, ஆண்டவரே என் இரட்சகர் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும், உத்தமத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், அவருடைய அன்பிலே உறுதியாக இருக்க வேண்டும், சபை ஐக்கியத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், சுவிசேஷத்திலே அறிவிப்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இது எது வரைக்குங்க? என் தாயின் வீட்டிலே சேரும் வரைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ உறுதியாக இருக்க சொல்லிட்டாங்க,
ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, நல்ல வேலை கிடைச்சிருச்சு, வேலைக்காக தேடிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி நல்ல கவர்மெண்ட் வேலையை ஆண்டவர் கொடுத்துட்டார், அவ்வளோதான் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருது, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சபை பக்கமே எட்டி பார்க்குறதில்ல, அதுக்கப்புறம் ஊழியத்தையே செய்கிறதில்ல. இப்படி இருந்தால் எங்கே நாம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே சொல்கிறா, என் தாயின் வீட்டிலே சேரும் வரைக்கும் நான் விடாமல் இவைகளில் நான் உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி நாம் தீர்மானிப்போம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இன்றைய நாட்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிறைவான ஆசீர்வாதங்கள் இல்லை. எப்படி? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த விசுவாசத்திலையும் ஜெபத்திலையும் அன்பிலும் ஐக்கியத்திலும் சபையின் கூடி வருகிறதிலும் ஐக்கியத்திலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் நாம் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, போதும், அவ்வளோதான், இதையெல்லாம் தொடர்ந்து என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி நாம் சோர்ந்து போய்விடாதபடி யோபுவை போல நம்ம உத்தமத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கணும். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், வியாகுலங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நான் கிறிஸ்துவில் அன்பிலே நான் நிலைத்து நிற்பேன், உறுதியாய் இருப்பேன். எது வரைக்கும்? என் தாயின் வீட்டிலே நான் சேரும் வரைக்கும். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென்பேன் தேவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். பாலென்பேன் தேனென்பேன் தேவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. சேர்ந்து பாடுவோம். என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் ஆண்டோடு தீர்மானிப்போம். உமக்கு நிகர் இந்த உலகத்துல எதுவுமே இல்லையப்பா. இயேசுவே, உம்முடைய அன்பை நான் நினைச்சு பார்க்கிறேன். இந்த உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் எதுக்காகவோ நாம விட்டு கொடுக்க மாட்டோம்பா. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமோ? உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா.
என் வாழ்வில்